வீட்டில் வந்து வேலைக்கு ஒரு சர்வெண்ட் அங்கே ஃப்ளாட்லேயே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பாத்திரம் விளக்கத்துலாம் வருவாங்க. இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவர் வேலைக்கே போகலையேன்னு. அவங்களுக்கு புரியல. ஏன்னா இப்போ ஒரு மாதம் வீட்லேயே இருக்கீங்க, வீட்டில் தானே இருக்கிறேன். ஒரு ஆம்பளை வீட்லேயே இருந்தால் என்ன அர்த்தம்? வேலைக்கு க்ளீனாக தெரியும்ல. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் வேலைக்கு போகல, வேலை இல்லை போகலன்னு. உடனே இவள்கிட்ட ஒய்ஃப்ட்ட வந்து, என்ன சார் வேலைக்கே போகல, என்ன ஆச்சு, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு. இவளுக்கு எப்படி அதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு தெரில. இவன் சொல்லிட்டா, இல்லை அவர் அந்த ரூமில் உட்காந்து இன்னொருத்தட்ட பேசுவார், அவர் ரொம்ப தொலைவில் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசிட்டே இருப்பார், அதான் அவருக்கு வேலை, அவர் பேசிட்டே இருப்பாராங்க. அவர் எஜமான் வந்து வெளியூரில் இருக்கிறாரு, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், அதான் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு. உடனே என்கிட்ட தான் சொன்னாங்க, இது மாதிரி சொன்னாங்க. நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிற, வேறு என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியாச்சு, அவ்வளோதான் சொல்லியாச்சு, முடிச்சாச்சு. ஸோ ஏப்ரல் மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ மே மாதம் கையில் இருந்த காசு காலி. இப்போ கரெக்டாக 1ஆந்தேதி சொல்கிறாங்க வாடகை கொடுக்கணும். நான் சொன்னேன், ஓகே வாடகை கொடுக்கணும் தான், ஆர்டர் தரலன்னா பாய்சன் தான். உடனே அப்பா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன், செம்ம டென்ஷன் அவங்க. சரி அவங்க போயிட்டாங்க. ஸோ கரெக்டாக 4ஆந்தேதி ஜாக்சன், 5ஆந்தேதி தான், மே 4ஆந்தேதி 2007 ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுறாரு. எப்படி என் நம்பர் கிடைச்சது தெரியாது, ஏன்னா நான் புதுசாக மாற்றினது 2-3 பேருக்கு தான் தெரியும். எப்படி கிடைச்சதுன்னு தெரியாது. நீங்கள் தான் ஜேம்ஸான்னு கேட்டார். ஆமாம். என்னையா சொல்லுங்கள், வயசானவர், என்னையா சொல்லுங்கள். இல்லை நான் உங்களை பார்க்கணும். நான் சொன்னேன், நீங்கள் எதுக்கையா பார்க்கணும், நான் சொல்லுங்கள் எங்கன்னு சொல்லுங்கள், நான் வரேன். இல்லை நான் நேராக வரேன் அப்படின்னாரு. சரி நான் அட்ரஸ் சொன்னேன், இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படி சொல்லி கரெக்டாக அட்ரஸ் கொடுத்தோன்னா வந்துட்டார். வரும்பொழுது எப்படி பார்த்தேன்னா, அவர் வந்து ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸுப்பா, ஒயிட்டு வேஷ்டி சட்டை தான், ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு கந்த துணி மாதிரி இருக்கும் தெரியுமா, அப்படியே அழுக்காக இருந்துச்சு. யாரும் அவர் ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் இருக்கிற கோலம் வந்து அந்த மாதிரி கோலம்னு வச்சுக்கோங்களேன். உடனே நான் சொன்னேன், வாங்கய்யா உள்ளார வாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சோடனே, எப்படி என் நம்பர் தெரியும், ஃபஸ்ட்டு கேள்வி, எப்படி என் நம்பர் தெரியும். இல்லைப்பா நிறைய பேரை கேட்டேன், யாரோ ஒருத்தர் நம்பர் கொடுத்தாங்க, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, உன் நம்பர் கொடுத்தாங்க, ஸோ அதான் பார்க்கலான்னு வந்தேன், என் பிரச்சனைலாம் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னாரு. சரி என்னையா சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அப்போ அவன் வீட்டில் சொன்னேன், டீ கொடுமா அவருக்கு அப்படின்னு. ஸோ டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த வாசல், அந்த ரொம்ப சின்ன வீடு தான், அந்த இதில் வாசலில் அந்த இதில் கிச்சன் இதில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவரோட பிரச்சனையெல்லாம் சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே ஜோம் பண்ணுங்க எனக்காக அப்படின்னாரு. உடனே சொல்லிட்டு சரி ஏமிச்சுட்டு ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி முடித்த உடனே அவர் அந்த உள்ளார அந்த இதில் ஒரு கவர் எடுத்து, ஐயா நேற்று நைட்டு வந்து ஆண்டர் பேசினார் என்கிட்ட, இந்த காணிக்கையை வந்து என் பிள்ளை ஜேம்ஸ் வின்சென்ட்டை போய் கூடுன்னு சொன்னார். எனக்கு நீ யாருன்னே தெரியாது, சரியா, நீ ஹைட்டாக இருப்பியா, குள்ளமாக இருப்பியா, வெள்ளையாக இருப்பியா, கருப்பாக இருப்பியா, எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது, சரியா, ஆனால் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னார். இப்போ நீ ஜோம் பண்ணும் பொழுதும் அதே வாய்ஸ் சொல்லுது, நான் சொன்ன ஜேம்ஸ் இவன் தான், இவனுக்கு கொடு அப்படின்னு சொன்னார். அதனால் இந்தாங்க இந்த காணிக்கன். எனக்கு அப்படியே பார்த்தேன், என் பேர் ஆண்டர் சொன்னாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் உன் பேர் ஆண்டர் சொன்னார். அப்போ தான் அவங்களுக்கு என்னடா இது, ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஆண்டர் ப்ரூவ் பண்ணல, இப்போ அவங்க பார்க்கணும் இல்லை. உடனே அந்த உண்மையாக சொல்கிறேன், ஊழியம் செய்யலை, எங்கே ஜெப கூட்டத்துக்கு போகல, எங்கள் எதுவுமே பண்ணல, வீட்டில் தான் இருக்கிறேன். ஸோ அந்த காணிக்கை கொடுத்தாரு, அதை வாங்கினேன், ஜோம் பண்ணேன், அவர் வழி அனுப்பிச்சி வச்சேன். திருப்பி வீட்டுக்கு வந்தேன், ஓப்பன் பண்ணி பார்த்தேன், 30,000 இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு காணிக்கை 30,000 வந்துச்சு. ஸோ அப்போ தான் ஓகே இது நல்லா இருக்குது, இந்த ஆட்டம் விசுவாசனம் இதான் போல அப்படி சொல்லி தான் எனக்கு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஸோ நீ பார்த்தீங்கன்னா ஜாக்சன், ஸோ அந்த மாதத்துலேருந்து, ஆனால் அவரோட ஃபோன் நம்பரை நான் நோட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பண்ணுவாங்க. ஆனால் இது உண்மைண்ணா, ஏன்னா சில நேரத்தில் ஆண்டவர் வந்து இது அனுபவத்தில்ண்ணா, இப்போ யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்தா, ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் மோகன் அங்கிள்கிட்டயோ சாது அங்கிள்கிட்டயோ இல்லை பால் தினகன் அங்கிள்கிட்டயோ போயிருந்தா உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் அது காலத்து வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அவங்க உதவி செஞ்சாங்கன்னு அவங்க பேரை சொல்லியிருப்போம். ஆனால் தேவனுக்கு சித்தம் அது இல்லை. ஒத்தாசை வரும் பர்வதம், அதுதான் பாருங்கள், அந்த நம்பரும் தெரியாது, ஆள் பேரும் தெரியாது. ஸோ அமேசிங். அதில் என்னென்னா எவ்ரி மந்த் ஒருத்தர் வருவாங்க.
எனக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். எவ்வளோ பாருங்க அந்த விசுவாசத்தின் அடையாளம் அது வந்து உண்மையாலுமே அது கர்த்தர் அந்த டைமில் நடத்தினார். ஸோ இந்த டைமில் சரி ஓகே மாதம் மாதம் கர்த்தர் அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் கரெக்டாக நடத்துகிறாரு. ஓகே நம்ம வந்து நம்ம தரிசனம் என்ன அதை வந்து ஒரு பேம்ப்ளேட்டாக போடலாம். ஸோ எல்லாருக்கும் ஜனங்களுக்கு வந்து அதை ரீச் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு 10 லட்சம் ஜப பங்காளர்களை எழுப்பணும் சரியா. அதுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த டைமில் பேம்ப்ளேட் கிட்டத்தட்ட 50,000 பேம்ப்ளேட் பிரிண்ட் பண்ணேன். 50,000 பேம்ப்ளேட் யாரும் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க சரியா. அவ்வளோ அதுக்கு வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே இதை கண்டென்ட் எழுதுறதுக்கு ஆள் வேணும் எனக்கு தெரியாது, எப்படி எழுதுன்னு தெரியாது. திடீர்னு காலையில் பார்த்தா ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாரு. அவர் ஒரு ஊழியக்காரர். நான் ஒரு ஊழியத்துக்காக இங்கே வந்தேன், எதுவும் வேலை நடக்கலை, உன்னை பார்த்துட்டு போகலான்னு இருக்கிறேன், பார்க்கலாமான்னாரு. சரி வாங்க அப்படின்னு. எங்கே போகிறேன்னு கேட்டார். இல்லை எனக்கு ஒரு கண்டென்ட் எழுதணும், யாருன்னு தெரில, யாரான்னு. எப்பா நான் கண்டென்ட் ரைட்டர்ப்பா என்னன்னு சொல்லு அப்படின்னாரு. அவர் உடனே டக்குன்னு எழுதி ஃபுல்லாக ஒரு ப்ரௌசர் ரெடி பண்ணுறதுக்கு அவர் கொடுத்துட்டார். ஆண்டு இது ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணுறதுக்கு. உடனே அதை பிரிண்ட் பண்ணோம். அதை பிரிண்ட் பண்ணி அந்த காலகட்டத்தில் ஒரு சர்ச்சை போய் மண்டே டு சாட்டர்டே எல்லா பாஸ்டர்ஸை போய் பார்ப்போம். என் தரிசனத்தை சொல்லுவேன். டு பி ஃப்ராங்காக சொன்னால் யாருமே ஏற்றுக்கலப்பா. ஸோ நிறைய இப்போ 100 பேரை பார்த்தோன்னு வச்சுக்கேன், 90 பேர் வந்து சும்மா கதை அடிக்காத, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இப்படி தான் பேசுனாங்க. ஓகே, தே ஆர் நாட் என்கரேஜ். யாருமே என்கரேஜ் பண்ணல. ஓப்பனாக சொல்கிறேன், சொல்ல போனால் யாருமே பண்ணலப்பா சரியா. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஆனால் வேணால் கொடுத்துட்டு போ, இது பண்ணு. ஒரு நல்ல தெரியும் ஒரு சர்ச்சில் வந்து நான் முன்னாடி பர்மிஷன் கேட்டாச்சு. அவர் சொல்கிறாரு காலையில் வந்து கொடுத்துருங்க, எல்லாம் வெளியே வருவாங்க, எல்லாம் உள்ளார வரும்போது கொடுத்துருங்க, ஃப்ரண்ட்டில் வந்து உட்காருங்க, உங்களுக்கு நாங்கள் 5 நிமிஷம் தரோம், பேசுறதுக்கு டைம் தரோம் அப்படிலாம் சொன்னாங்க. சரி காலங்காத்தில் எல்லாம் கொடுத்து கரெக்டாக அவர் முன்னாடி போய் அந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்குறேன். வருஷம் முடிஞ்சது, மெசேஜ் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையுமே முடிஞ்சிச்சு, அவர் படிக்க போயிட்டார். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கூட பேச தரல சரியா. என்னாண்டவர் நீ சொன்ன தரிசனத்தை நான் சொல்கிறது கூட இங்கே இடம் இல்லை. சர்ச்சஸ் கிடையாதுப்பா. அதான் ப்ராப்ளம். இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில் நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த பாதைலாம் பயங்கரமான பாதை. ஒருத்தர் எனக்கு சப்போர்ட்டாக நிற்கலை. இல்லைண்ணா அது கூட ஆண்டவருடைய சித்தம் தானே. ஒரு சின்ன விஷயத்தை ஆட் ஆன் பண்ணுறேன்னா, இது வந்து நம்ம சால்வேஷன் டிவிக்கு அந்த கனம் சேரட்டும், ஆண்டவர் அந்த கனத்தை கொடுக்குறாரு. பாசம் நீரை பாட்டை பண்ணிவிட்டு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊழியக்காரர்கிட்ட எடுத்துன்னு போய் நானும் என் நண்பரை கொடுத்தோம். அவங்க வந்து டிவியில் வருவாங்க, ஏஞ்சல் டிவியில் வருவாங்க. கொடுத்தா ஏதோ ஒரு விதத்தில் இவங்க மூலிமா ஒரு சேனலில் வந்து அதை எங்களுடைய எண்ணம். அவர் வாங்கிட்டு சொன்ன வார்த்தை இப்படி தானே, டேபிள் மேலே வைக்கிறேன், யாராச்சும் வந்து கேட்டால் கொடுக்குறேன், நானாக யார்கிட்டையும் அறிமுகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மனசே உடஞ்சி போச்சுன்னா. ரொம்ப நெருக்கமான ஒரு ஊழியக்காரர், ஒரு தகப்ப ஸ்தானத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எனக்கு உண்மையாகவே தெரியாதுன்னா, டேபிள் மேலே வைக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு பாட்டாக அந்த கேசட்டை சொன்னாங்க பாசம் நீர். ஆனால் முதல் முறையில் சால்வேஷன் டிவியில் அது டெலிகாஸ்ட் ஆச்சு. மேபி அங்கே வந்துட்டு இருந்ததுன்னா மனுஷர் மேலே நான் சார்ந்திருப்பேன்னு எனக்கு தெரியலண்ணா. கர்த்தருடைய சித்தம் அதுதான். எனக்கு அந்த வாய்ப்பில் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்லும் போது அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியுதுண்ணா. ஒருத்தர் கூட அது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கப்பா. ஸோ நிறைய டைம் நம்ம நினைப்போம் ஊழியத்துக்குன்னு வந்துட்டா நம்ம கூட இருக்கிற பாஸ்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவ்வளோலாம் நம்ம க்ளோஸாக இருந்தோமே, நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ணோம், அவங்க சப்போர்ட் பண்ணோம். நான் டு பி ஃப்ராங்காக சொல்கிற ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ண மாட்டான். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீ வந்து நான் எதிர்பார்த்தேன் ஓகே எனக்கு வந்து எங்கள் மாமா சப்போர்ட் பண்ணுவார், மாமா பசங்க பண்ணுவாங்க, இவங்களாம் எனக்கு ஒத்துழைப்பு பண்ணிப்பாங்க. டில் நவ் நோ, ஒரு சப்போர்ட்டும் கிடையாது யாருமே. நான் இது நல்லதுன்னு சொல்லுவேன். நல்லதுண்ணா, அதுவும் நல்லதுண்ணா. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி தைரியமாக ஆண்டரை சார்ந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா. அது இன்றைக்கி எப்போவுமே ஆண்டர் அந்த டைமில் தான் என்கிட்ட பேசினார். பவுல் சொல்கிறார்ல, ஒரு அஸ்திபாரத்தின் மேலே நீ கட்டாத, இன்னொருத்தனுடைய அஸ்திபாரத்தின் மேலே நீ கட்டிடாத. என்றைக்கும் அதை கட்டக்கூடாது. அதை கட்டினோன்னா நம்ம அவ்வளோதான். ஸோ அதனால தான் ஸோ டே 1லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் நிறைய பேர்கிட்ட நான் பழகினதும் கிடையாது, நிறைய பேரை பற்றி தெரியவும் தெரியாது, நிறைய பேர்கிட்ட பேசவும் மாட்டேன். எப்பா ஆடை கொடுக்குறப்பா சாமி. ஸோ எந்த மீட்டிங் வச்சுக்க மாட்டேன்.
இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீ பண்ணுறதா பண்ணிக்கோங்க போங்க, ஆளை விடுங்கடாப்பா. இல்லைண்ணா, ஸோ அதான் நல்லது. பெரிய அனுபவம் நான் இது உங்ககிட்ட நான் பார்த்துருக்கிறேன்னா, நீங்கள் அவ்வளோ ஈஸியாக யார்கிட்டையும் க்ளோஸ் ஆகிறது கிடையாது. ஏன்னா நான் நினைக்குவேன், ஏன் அண்ணன் வந்து யார்கிட்டையும் க்ளோஸாக பேச மாட்டேங்கிறாரு இன்னைக்கு. இல்லை, ஏன்னா அந்த டைமில் எனக்கு தெரியும், இந்த சாட்சி கேட்கும்போது தெரியுது. ஏன் ஒரு சர்ச்சை வந்து நம்ம பேசும்போது எவ்வளோ பேக்கில் பேசுனாங்க தெரியும், எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணாங்க தெரியும். ஒரு பாஸ்டர்லாம் அப்படியே கேட்டார், ஆமாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு வரு, இவர்கிட்ட அப்படியே கோடி கணக்கில் வச்சுருக்கிற உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. என்னையா எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, என்ன இப்படியெல்லாம் நிஜமுகங்கள்லாம். ஆனால் எனக்கு அந்த அது வந்து என்னால் கிரகிக்கவே முடியல. உண்மையாக சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. இன்னொன்று வந்து ஆனால் இவனை நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு விஷன் கொடுத்துட்டாருன்னா எல்லாரும் வந்து நம்மளுக்கு பக்கபலமாக நின்று சப்போர்ட் பண்ணி வாப்பா எழுந்து கட்டுவோம் வாருங்கள், ஒருத்தனும் வர மாட்டான். கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆமாம், கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. எழுந்து கட்டுவோம்லாம் சான்ஸே கிடையாது. சான்ஸ் இல்லை. அதெல்லாம் அதில் நெகையுமே காலத்தோட முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆண்டவர் கடைசியாக அவர் ஒரு சொல்கிற ஒரு விஷயம், நம்ம வந்து யாரை வந்து அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு சத்ருவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பாருங்கள், உங்கள் ஊழியத்தில் எனக்கு உண்மையிலே தெரியாதுண்ணா, நிறைய காரியங்கள் இன்றைக்கி எத்தனை பேர். அப்போ வந்து எனக்கு வந்து டு பி ஃப்ராங்காக சொன்னால் ஒரே ஒரு சின்ன ஹேண்டிகேமு, எங்கள் அண்ணன் கொடுத்த லேப்டாப், HP லேப்டாப். இதுதான் மினிஸ்ட்ரியில் நான் இருந்த ஃபஸ்ட்டு என்கிட்ட இருந்தது. அப்புறம் எங்கள் அப்பாவோட ஜென் காரு. சரியா, ஜென்னில் எவ்வளோ பேர் ட்ராவல்னா, ஒரு குட்டி கார், அதை எவ்வளோ பேர் பண்ணலாம்? மிஞ்சி பண்ணால் ஒரு 3 பேர், 4 பேர் பண்ணலாம், 9 பேர் பண்ணுவோம் ட்ராவல். அப்பா. ஸோ அப்போ கூட இந்த ஃப்ரீலான்ஸாக சிலர்லாம் வந்து எனக்கு வந்து உதவி செய்யறதுக்கு, இந்த பேம்ப்ளெட் கொடுக்கறதுக்குலாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அவங்க வந்து நிற்கிறதுக்கு ஏதாவது காசு இதெல்லாம் பண்ணிவிடுவேன். அதெல்லாம் எதுவுமே குறை வைக்க மாட்டேன், ஏன்னா அவன் சும்மா போகக்கூடாது. இல்லை இல்லை. ஸோ அந்த ஆங்கிளில் அவங்களாம் வந்து ஃப்ரீலான்ஸாக பண்ணுவாங்க. சிலரை வந்து ஸோ இப்போ ஒரு சர்ச்சாக போய் பேசுகிறதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் போய் பேசணுன்னா, ஸோ கிட்டத்தட்ட அவங்க 2 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. சரியா, பிஸியாக இருக்கிறோம் வெயிட் பண்ணுங்கன்னு வாங்க, சரி உட்காந்து வெயிட் பண்ணுவோம். ஆனால் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேசும்பொழுது ஒரு 3 லட்சம் மாதிரி சொல்லிடுவாங்க, இல்லைனா இதெல்லாம் நாங்கள் வந்து சபையிலலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் 95% யாரும் ஏற்றுக்கல, ஆனால் ஒரு 5% ஏற்றுக்கிட்டாங்க. 5% ஓகே சொல்லுங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் சொல்லணும், அதுக்கு மேலே சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை ஜெபிக்க தான் நான் சொல்கிறேன். அப்போ அன்றைக்கி அந்த டைமில் வந்து ஆர்குட்னு ஒரு சைட் இருந்துச்சு, இப்போ எப்படி இந்த ஃபேஸ்புக்கு அந்த சைட். ஆமாம். ஸோ அதில் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் மாதிரி அனுப்புவோம், இந்த மாதிரி சால்வேஷன் டிவின்னு ஒன்று வருத போது, கம்மிங் சூன், ஜோம் பண்ணுங்க. அப்போ நிறைய பேர் அதில் கேட்பாங்க, என்னதுன்னு. ஒன்று வரப்போகுது, என்ன வரப்போகுது, ஏதோ ஓகே ஒன்று வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து ஸ்டாஃபை வந்து நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஆண்டர் எனக்கு நடத்துகிறாரில்ல, அப்போ ஸ்டாஃபோட தேவையும் சந்திப்பார். ஸோ சேனல்லாம் ஆரம்பிக்க முன்னாடியே ஸ்டாஃப் ஹையர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டாஃப் உள்ளார எடுத்தேன். ஸோ அவங்க வந்து வீட்டில் தான் வேலை செய்வாங்க, ஹாலில் தான் உட்காந்துருப்போம். சின்ன வீடு தான், பட் ஹாலில் உட்காந்து லேப்டாப்பில் உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். லேப்டாப்பில் தான், அந்த லேப்டாப்பில் உட்காந்து பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்ருப்போம். இது வந்து ஆரம்ப காலம். ஆரம்ப காலத்தில் அப்படி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டைமில் வந்து என்னுடைய மைண்டு என்ன இருந்துச்சுன்னா, சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்கணுன்னு தான் என்னுடைய மைண்டு. ஆனால் ஆண்டர் வந்து அதுக்கு, ஏன்னா அந்த ட்ரைனிங் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல, ஸோ அந்த மைண்டில் வச்சுட்ருக்கேன். ஆனால் ஆண்டர் வந்து அதை வந்து ஒரு இதாகவே என்னை லீட் பண்ணல. அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன், ஓகே ஒரு வேளை லோக்கல் கேபிளாக தான் இருக்கும் போல் அப்படி சொல்லிட்டு. ஸோ லோக்கல் கேபிள் ஆரம்பிக்கிறதுனா நல்ல பொட்டென்ஷியல் ஏரியா, நம்மளுக்கு காணிக்க வர ஏரியா. மைண்டு எப்படி யோசிக்குது பாருங்கள், நல்ல காணிக்க வர ஏரியா. சவுத்தில் ஆரம்பித்தா கிறிஸ்டியன்ஸ் பாப்புலேஷன் இருக்குது, அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் அங்கே சரவணன் ஒருத்தர் இருக்கார், கேபிள் ஆப்டர், எனக்கு தெரிஞ்ச நண்பர். அவருக்கு கால் பட்டானே, தூத்துக்குடியில் நம்ம சேனல் ஆரம்பிக்க முடியுமா, உங்களுடைய நெட்வொர்க்கில் கொடுப்பீங்களான்னு. தாராளமாக வாப்பா, உனக்கு நான் செய்வேன்ப்பா வாப்பா அப்படின்ட்டார். இது எல்லாமே வந்து ஒரு நண்பர்கள் வட்டாரத்தில் உள்ள இது. சரி ஓகே, அப்போ தூத்துக்குடியில் முதல்ல ஆரம்பிக்கலாம், சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு. ஸோ ஆனால் கையில் ஆண்டவரே தூத்துக்குடியில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வழி தராங்க, காசு தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பதிலும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இது ஏன்னா சுய விருப்பம், ஆண்டவர் திட்டம் கிடையாது. அதுக்கு ஒரு பதிலும் வரல, ஒரு வாசல் திறக்கல. ஸோ அதனால் நான் இதாக ஜோம் பண்ணிட்டு மட்டும் இருந்தேன். அப்போது ஆண்டவர் வந்து ஒரு நாள் வந்து நவம்பர் மாதத்தில் தினத்தந்தியில் பார்க்குறேன். அப்போ பார்க்கும்பொழுது 31 வயசு நிரம்பின ஒரு வாலிபன் வந்து தங்க கோயில் வந்து வெள்ளூரில் லான்ச் பண்ணுறாரு, கட்டியிருக்கிறார். தங்கத்தில் கோயில். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு. அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், நீ ஸ்லோவாக இருக்கிற.
உலகத்துக்காரன் அவனோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறான். பாருங்க. நீ கூட பாருப்பா, நான் ஜென்ரலாக சொல்கிறேனே, இப்போ ஒரு நம்ம சர்ச் கட்டணுன்னா இட் வில் டேக் இயர்ஸ். அது ஒரு கோயில் கட்டணுன்னா பாருங்க ஃபாஸ்ட்டாக கட்டிடுவான். ஆமாம். அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அப்போ ஆண்டர் இது தான் சொல்கிறது, அவன் ஃபாஸ்ட்டாக இருக்கிறான், நீ ஸ்லோவாக இருக்கிற. அது வந்து என்னை உடைச்சிது. ஆண்டவரே, நான் உமக்காக நான் ஓடுவேன். அப்போது ஆண்டர் அப்போ தான் அந்த வெள்ளூர் மாவட்டத்தை குறித்து பேசினார். கொடுத்துருந்தோம். ஓகே. தங்க கோயில் அங்கே கட்டியிருக்கான்ல, நீ அங்கே இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, அந்த இடத்துல கர்த்தருடைய இதை சொல்லு. ஸோ உடனடியாக அன்றைக்கி என் கையில் 15,000 ரூபாய் இருந்துச்சு. 15,000 இருந்துச்சு. நான் ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ராணிப்பேட்டில் படித்தனால, ஸோ அங்கே பிஹெச்சில் இருக்கிற ஒரு ராமலிங்கன்ற ஃபேமிலி வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்களோட நம்பர் வாங்கி அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணேன். அந்த ஆன்ட்டிக்கிட்ட, ஆன்ட்டி எனக்கு வந்து சிப்காட் ஆண்ட ஒரு வீடு வேணும், நான் இப்போ வந்துகிட்ருக்குறோம், சரி எனக்கு எப்படியாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டேன். அங்கே போனால் அவங்க கையில் கீ இருக்குது, ஒரு வீட்டோட கீ இருக்குது. ஒன்று சொன்னாங்க, ஜேம்ஸ் அந்த வீடு வந்து காலி பண்ணுறதுக்கு மதுரை ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த லோடு வந்து பாதி லோடு தான். அதனால் லாரிக்காரன் என்ன பண்ணால் இன்னொரு லோடு வந்தால் தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டான். ஆனால் அவன் வரவே இல்லை, லாரிக்காரன் வரவே இல்லை. நேற்று நைட்டு திடீர்னு அவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பாதி லோடு வந்துடுச்சு, இப்போ இந்த பாதி எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மனுஷன் வந்து நைட்டாக வீட்டை காலி பண்ணிட்டாரு. சாவி நான் பக்கத்தில் இருக்கனால இந்த வீட்டில் கையில் கொடுத்துட்டு, காலைல ஓனர் வந்தால் கொடுத்துருங்க, நான் இருந்தால் ஃபோனில் பேசிக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஓனர் வந்துட்டுருக்கிறாரு, உனக்கு வீடு வேணும்னா இந்த வீடு வேணுமா பாரு. இது எப்படின்னா கேபிள் ஆப்ரேட்டர் பேக் சைடில் இருக்கும் நேராக. எனக்கு அது மாதிரி வீடு தான் வேணும், வீடு வேணால் பாரு அப்படின்னு. ஓகே. ஸோ ஓனர் வந்தார், காமிச்சாங்க. ஓகே, இந்த வீடு இண்டிவிஜுவல் வீடு, வாடகை எவ்வளோ, 3,000 இன்னும் வாடகை, 15,000 ரூபாய் அட்வான்ஸுன்னாங்க. கையில் இருந்தது கரெக்டாக 15,000. இந்தாங்க அட்வான்ஸு, சாவி கொடு அப்படின்னு வாங்கிட்டேன். கூட்டு போன ஒரு பையன் ஸ்டாஃபை, எப்பா இங்கேயே உட்காரு, என்ன நீ தான் வேலை செய்யணும், இந்த உட்காரு, என்னென்ன வேலை செய்யணும், 3 வேளை உட்காரு, சாப்பிடு, தூங்கு, ஜோம் பண்ணு, பைபிள் வாசி, அவ்வளோதான் வேலை, என்ன இருக்குது, வேறு எதுவும் இல்லை ஆன்னு சொல்லிட்டா நான் செஞ்சிட்டேன். அவ்வளோதான். அன்றைக்கி காலையில் வந்தேன், சாயந்தரம் அந்த வீட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ ஆண்டவரே நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டேன், ஆஃபீஸ் போட்டாச்சு, இப்போ எனக்கு காசு தாங்க, எதுக்கு கேமரா வாங்குறதுக்கு, எடிட்டிங் எக்யூப்மெண்ட் வாங்கணும், இதெல்லாம் இருக்குது, எனக்கு காசு தாங்க. அப்போ ஆண்டு சொல்கிற, உனக்குள்ளதை நீ கொடு அப்படின்றாரு. அப்போ நான் கேட்டேன், எனக்குள்ளது என்ன இருக்குது, எனக்குள்ளது எல்லாமே வாங்கிட்டீங்களே, அப்புறம் நான் எனக்கு என்ன இருக்குது, எல்லாமே கொடுத்துட்டு ஆண்டவரே. நான் வந்து வேலை செய்வேன். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன், 4,800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, நல்ல ப்ரைம் லொக்கேஷன். இன்றைக்கி அதுக்கு வந்து கோடிகள் போகும், நல்ல ப்ரைமான இடம். ஸோ அது வந்து நான் எதுக்காக வாங்கினேன்னா, ஒரு பெரிய பங்களா கட்டி சினிமாக்காரங்களுக்கு வாடகை கொடுணும், ஷூட்டிங் வாடகை கொடுணும், அது நல்ல சம்பாத்தியம் அது. ஸோ ஏன்னா நான் அது மாதிரி லைனில் இருந்தோம்ல, ஸோ அது மாதிரி அந்த மைண்ட் செட்டு. அப்போ ஒரு வாட்டி பார்க்கும்பொழுது தான் நல்லா பங்களா கட்டணுன்னே அதை ஜோம் பண்ணுவேன். அது வந்து ஆக்சுவலி சொல்லப்போனால் அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு எனக்கு, நல்ல இடம் அந்த லேண்டு மேலே. அப்போ ஆண்டு இதை கொடு எனக்கு அப்படின்னாரு, ஊழித்து கொடு. உடனே சரின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட்ட சொன்னேன், ஆண்டு வந்து அந்த லேண்டை வந்து ஊழித்து கேட்குறாரு, கொடுக்க சொல்லி. 2 பிள்ளைங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொத்து, அதுதான், வேறு எதுவும் கிடையாது, அதையும் கொடுத்துட்றேன்னு சொல்கிறீங்க எப்படி அப்படின்னாங்க. இல்லைம்மா, ஆண்டு உங்கள்கிட்ட பேசினாருன்னா கொடுக்குறேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். என்கிட்ட பேசிட்டாரு, உங்கள்கிட்ட பேசினாருன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். எதுக்கு நம்மளுக்கு வம்பு. நான் ஜோம் பண்ணி, ஆண்டவரே ஐ எம் ரெடி, நீங்கள் அங்கே பேசுனீங்கன்னா புத்தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு நைட்டு எழுப்பிட்டு என்னை எழுப்புனாங்க, அந்த லேண்டை கொடுத்துருங்க, ஊழியத்துக்கு தானே, தாராளமாக கொடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 16 லட்சத்துக்கு விற்றேன். 16 லட்சம், கத்தரை சாட்சியாக சொல்கிறேன். அதில் வந்து ₹1 இல்லைன்னா ஒரு சட்டை கூட என் பிள்ளைகள் கூட நான் எடுக்கலை. ஒரு சட்டை கூட நான் எடுக்கல, அவங்களுக்கு ஒரு ஷர்ட் கூட எடுக்கல. எக்யூப்மெண்ட் வாங்கணும், எல்லாமே எக்யூப்மெண்ட், லைட்ஸு, கேமரா. ஸோ அப்போ வந்து கேமரா வந்து 1,50,000 ரூபா, 1,25 லட்ச ரூபா நினைக்கிறேன். ஸோ கேமராஸு, லைட்ஸு, சிஸ்டம், எடிட்டிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வாங்கணும். வாங்கி எல்லாமே எங்கள் அந்த வாடகை வீட்டில் செட்டப் பண்ணோம். ஃபுல்லாக செட்டப் பண்ணி, ஸோ கையில் வந்து பேலன்ஸ் வந்து 3 லட்ச ரூபா இருந்துச்சு. பேலன்ஸ் 3 லட்ச ரூபா இருந்துச்சு. இதில் வந்து அந்த 3 லட்சம் வந்து அந்த எதுக்குன்னா
கேபிள் ஆப்ரேட்டர் கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன். ஓகே. ஏன்னா காசு கொடுத்தா தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வெள்ளூர் மாவட்டத்தில் இருக்க கேபிள் ஆப்ரேட்டர் போய் பார்க்குறேன். சொல்கிறேன், சார் உங்கள் ஆஃபீஸ்க்கு பின்னாடி தான் சார் நம்ம ஆஃபீஸு, எல்லாமே செட் பண்ணிட்டோம். சரியா, எங்களுக்கு ஒரு சேனல் சால்வேஷன் டிவின்ற பேரில் நீங்கள் டெலிகாஸ்ட் கொடுக்கணும் சார். சரியா, என்னன்னு சொல்லுங்கள். யாரை கேட்டு நீ செட்டப் பண்ண? ஃபஸ்ட்டு கேள்வி அவன் கேட்டான், யாரை கேட்டு செட்டப் பண்ண? நான் உனக்கு தரேன்னு சொன்னேனா? உனக்கு சேனல் தரேன்னு சொன்னேனா? என்கிட்ட வந்து பேசினியே முன்னாடி? எதுவுமே இல்லை, இப்போ உட்காந்துட்டு செட்டப் பண்ணிட்டேன், சேனல் கொடுங்க சார் சொன்னால் என்ன அர்த்தம்? சேனல்லாம் லோக்கல் சேனல் தரவே முடியாது, எங்களோட பாலிசி அது கிடையாது, இந்த கிளம்பு அப்படின்ட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு. உடனே சார் இல்லை சார் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் சார், நீங்கள் கொடுங்க சார் அப்படின்னா. சான்ஸே கிடையாதுப்பா, நீ கிளம்பு, யாரை கேட்டு பண்ணுற நீ? சரி ஓகேன்னு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து ஆண்டவரே நீங்கள் சொல்லுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ இவன் முடியாதுன்னு சொல்கிறான், நீங்கள் தான் இப்போ பேசணும், எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பேசணும். உடனே சரி அப்படி சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு திருப்பி போயிட்டு, சார் கொடுங்க சார் சேனலு, இந்த மாதிரி வந்துட்டோம் சார், ஆரம்பிக்கணும் சார், எல்லாம் சின்ன பசங்க சார் நாங்கள்லாம், ஸோ எல்லாம் ஒரு இதாக பண்ணுறோம் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன்னா. இல்லை லோக்கல் சேனல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ நான் அவனை சொன்னேன், சார் நீங்கள் லோக்கல் சேனல்னால் ஒன்று நினச்சிக்காதீங்க, இங்கே இருக்கிற லோக்கல் ஆடெல்லாம் போட்டு நாங்கள் சம்பாதிப்போம் அந்த நோக்கமாக நினச்சிடாதீங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு கமர்ஷியல் ஆடும் வராது. இதான் வந்து நான் அவன்கிட்ட பேசுனது. ஒரு கமர்ஷியல் ஆடு வராது. லோக்கல் சேனல்னால் அந்த லோக்கல் கடைங்க ஆடு வரும், அந்த பகுதி ஆடு வரும். அப்போ இவனோட ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது கட் ஆகும். இவன் வச்சுருப்பான் லோக்கல் சேனல், அப்போ இவனோட ரெவன்யூ கட் ஆகும்ல. அப்போ அவன் அந்த ஆங்கிள் அவன் நினைக்கிறான்றது எனக்கு தெரியல. அப்போ ஆனால் நான் சொல்லிட்டேன், இது லோக்கல் எது ஆடும் வராதா? ஆமாம் சார், லோக்கல் ஆடு வராது சார், ஒன்றுமே வராது, ஒன்லி ப்ரேயர் மெசேஜ் அவ்வளோதான் சார். மக்களுக்கு நல்லது செய்கிறோம் சார், மக்கள் நல்லா இருக்கணும் சார், அவனுக்கு நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறான். அவனுக்கு ஏற்ற மாதிரி லோக்கல் ஆடுன்னு வந்துச்சுன்னா நிறுத்திடு. லோக்கலோட ஒன்றும் வராது, 100க்கு 100 வராது, கடை ஆடு வராது, எதாவது வராது. அந்த ஒரு கண்டிஷன் சொன்னோன்னா ஓகேண்ணா. ஓகே, அப்போது வருஷத்துக்கு 1 லட்சம்னா 12 லட்சம் கொடு அப்படின்றான். 12 லட்சம் கொடு, சேனல் கொடுக்கலாம். அப்படி இப்படின்னு பேசி சார் முதல்ல அதை ஆரம்பிக்கிற சொல்லிட்டு கடைசியில் 6 லட்சத்துக்கு கொண்டு வந்தேன். 6 லட்சத்துக்கு கொண்டு வந்துட்டு கையில் அந்த 3 லட்சத்தை எடுத்து டேபிளில் வச்சேன். இந்தாங்க சார், இப்போ என்கிட்ட 3 லட்சம் இருக்குது, இன்னும் 3 லட்சம் உங்களுக்கு நான் தரணும். அதுதான் 16 லட்சத்தில் 3 லட்சம் அதுக்கு போயிடுச்சு, இன்னும் 3 லட்சம் உங்களுக்கு தரணும். நான் 3 லட்சத்துக்கு நான் செக்கு தரேன். சரியா, மாதத்துக்கு ஒரு லட்சம் செக்கு தரேன். நீங்கள் அதை டெபாசிட் பண்ணுங்கள், அது கிளியர் ஆகிடும், நீங்கள் எங்கள் சேனல் கொடுங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செக்கு 1 லட்சம் போட்டு கையில் கொடுத்துட்டேன். ஒரு போஸ்ட் டேட்டட் செக்கு கையில் கொடுத்துட்டு, சரி சார் எப்போ சார் ஆரம்பிக்கல? எனக்கு லோக்கல் கேபிளை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. அப்போ அவர் சொன்னார், நீ தான் காசு கொடுத்துட்டல, இன்னும் ஒரு 1 ஹவரில் நாங்கள் ஃபைபர் லே பண்ணிடுறோம், ஏன்னா பக்கத்தில் தானே இருக்கிற, சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. தான் சார் வேணாம், என்கிட்ட ப்ரோக்ராமே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 1 ஹவர்லாம் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு. இது வந்து நவம்பர் மாதம் எண்டில் நடக்குது. என் சொந்தக்காரங்கள்லேயே வர்ஷிப் லீடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் கால் பண்ணி ப்ரோக்ராம் கொடுங்கப்பா அப்படின்னா, லோக்கலுக்கெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. ரொம்ப ஜோவியலாக பேசுவார், இந்து மத கொள்கையை ரொம்ப ஜோவியலாக பேசுவார். அவங்களுடைய பேத்தி வந்து நம்முடைய சேனல் மூலமாக ரசிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த மனுஷன் வந்து அழுதுட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, இவர் இறந்துட்டாருன்னா 2 பேருக்கு விஷத்தை வச்சு நான் பிள்ளைங்களையும் சாகிச்சு நானும் செத்துருவேன். அந்த அம்மா என்னாண்டவர் போய் ஃபஸ்ட்டு ஒருத்த வெஸ்ட்டு வந்துடுறான், இந்த மாதிரி இக்கட்டில் நான் விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் அப்படியே ஓடுது.